உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கு. முதல் வழக்கு வந்து காலமான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு. சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க சார். அது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, நாங்களே விசாரிக்கிறோம், சிபிஐக்கு மாற்றாதீங்க அப்படின்னு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சார் நடந்தது? முதல்ல உங்களுக்கு தம்பு சொல்லிடுறேன். சிறை செல்லும் அருண் ஐபிஎஸ், இது ஒரு தம்பா வச்சுங்க. அடுத்தது என்னன்றதை பின்னாடி விவாதிச்சுக்கலாம். இன்னொன்று சார், இந்த நாள் திமுகவின் கருப்பு நாள் என அனுசரிக்கப்படுகிறது. நேற்று திமுகவின் கருப்பு நாள். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி விரிவாக சொல்லிவிடுகிறேன். இந்த வழக்கு அரசு முனைப்பு காட்டி உச்சநீதிமன்றம் செல்லாது என்பதை நான் வலியுறுத்தியிருந்தேன். நேற்று விசாரிக்கப்பட்ட இரண்டாவது வழக்கான தாவேக தொடர்பான வழக்கில் தமிழக அரசு முகுல் ரோஹத்கி, அபிஷேக் மனு சிங்வி ஆகிய இன்னும் ஒரு சில மூத்த வழக்கறிஞர்களை நியமித்திருந்தார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வாதாடிய வழக்கறிஞர் அவரும் மூத்த வழக்கறிஞர் தான், பட் எனக்கு பெயர் தெரியவில்லை. வழக்கு தாக்கல் செய்தது என்னமோ சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நேற்று நாம் விவாதித்த அந்த கிட்னி முறைகேடு வழக்கு போலவே எதை கோரிக்கையாக வைத்தார்களோ அதை வாதாடவில்லை. என்ன சிக்கல் உங்களுக்கு என்று தான் நீதிபதிகள் கேட்டார்கள். கேட்டதும் அவர்கள் இல்லை, குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து விட்டார்கள், இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்ட்டு நீதிபதிகள் இதை தள்ளுபடி செய்ய இருந்த நேரத்தில் அந்த வழக்கறிஞர் மீண்டும் இல்லைங்க, குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து விட்டார்கள், குற்றவாளிகள் வெளியே வந்து விடுவார்கள், எல்லோரும் ஜாமீன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது நீதிபதிகள் அதை எடுத்து படித்துவிட்டு, சரி அவ்வளோதானே உங்கள் பிரச்சனை, ரைட்டு, குற்றப்பத்திரிகையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த அந்த பகுதியை தடை செய்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ கூடுதல் விசாரணை செய்யலாம். ஏற்கனவே ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் அப்படியே இருக்கும். அதற்கு மேல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ தொடரலாம், நடத்தலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை என்று உத்தரவு போட்டார்கள். இது அருண் ஐபிஎஸோட தலையிலேயே உச்சநீதிமன்றம் அடித்த ஆணி என்று நான் சொல்லுவேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் அருண் ஐபிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று பலருக்கும் இந்த கேள்வி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு. நேற்றைக்கு முன்தினம் நாமக்கல்லில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இதை குறிப்பிட்டார். ஒருத்தர் இன்றைக்கி இறந்துட்டார், மர்மமான முறையில் இறந்துட்டார், இன்னொரு முக்கியமான குற்றவாளியை, சரணடைஞ்ச குற்றவாளியை கொலை செய்கிறாங்க என்கவுண்டர்னு, இந்த மர்மம் விசாரிக்கப்பட வேண்டும், ஏன் பதறீங்க, எதுக்கு சிபிஐக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் அதில் முக்கியம். திருவேங்கடத்தின் என்கவுண்டர் என்பது அப்பட்டமான ஒரு படுகொலை, காவல்துறை நிகழ்த்திய படுகொலை. நான் பலமுறை இதை நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது ஒன்றும் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில், ஜுடிஷியல் ரிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை காவல்துறை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றால் யார் அந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியோ அந்த புலனாய்வு அதிகாரி நீதிமன்றத்தில் ஏறி நீதிபதியின் முன்பாக ஒரு பிரமாண வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். நான் இந்த குற்றவாளியை கஸ்டடியில் எடுக்கிறேன், ஏன்னா உங்கள் கஸ்டடியிலேருந்து என் கஸ்டடிக்கு வர்றான், உங்கள் கஸ்டடியில் எப்படி இருந்தானோ அதே போல் நான் பார்த்துக்கொள்கிறேன், 3 வேளையும் உணவு அளிக்கிறேன். ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் ப்ரிசனுக்கு போய்ட்றாங்க, ப்ரிசனில் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், ப்ராப்பராக பார்த்துப்பாங்க. என் கஸ்டடிக்கு வர்றாங்க, நான் 3 வேளையும் உணவு அளிக்கிறேன், நன்றாக பார்த்து கொள்கிறேன், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்த மாட்டேன். எப்படி நீதிமன்றத்திலிருந்து அழைத்து செல்கிறேனோ அதே போல் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைப்பேன்னு ஒரு அதிகாரி பிரமாண வாக்குமூலம் கொடுத்து விட்டு கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல, எப்படி செத்தான். ஸோ அந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் சுட மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களே வேறு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, அவரும் மாட்டேங்கிறாரு. அதுக்கு பிறகு யார் சுடுறேன்ட்டு, யார் கை தூக்குங்க, யார் சுடுறேன், கொலை பண்ணுறதுக்கு யார் ரெடியாக கை தூக்குங்கன்னு சொன்னோன்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. அவர்கிட்ட இந்த அக்யூஸ்டை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு விடிய காத்தால 4 மணிக்கு அப்போ துப்பாக்கி எங்கேயோ வச்சிருக்கிறியாம காட்டு என்று அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லும்போது சிறுநீர் கழிக்க செல்கிறேன் என்று திருவேங்கடம் இறங்கி தப்பித்து விடுகிறார். இருட்டில் ஒன்று கடிக்க போகிறானே உள்ளம்மா அவனை அக்யூஸ்டை. துப்பாக்கி ஏந்திய போலீஸார், எத்தனை போலீஸார் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். சாதாரண சைபர் கிரைம் கேஸில் அரெஸ்ட் ஆன எனக்கே 10 போலீஸ் வித் வெப்பன், செல்ஃப் லோடிங் ரைஃபிளோட. அப்போது ஒரு கொலை கேஸில், ஒரு முக்கியமான தலைவரோட கொலை கேஸில் 4 மணிக்கு முதல்ல நீ எதுக்கு கூட்டு போன? தப்பி ஓடி விட்டாராம். தப்பி ஓடியதும் இவர்களாக அந்த இருட்டிலேயே தொலைவினாங்களாம். ஒரு தகர ஷெட்டு இருக்கும் இடத்தில் அவர் மறைந்திருப்பதாக தெரிய வந்ததும் சுற்றி விளைக்கும் போது அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டாராம். தற்காப்புக்காக இவர்கள் திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் இறந்து விட்டாராம். இந்த அம்புலி மாமா கதையை குழந்தை கூட நம்பாது. இதையும் ஒரு கதை என்று சொல்லி இவர்கள் அரங்கேற்றி விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தப்பித்து விட்டார்கள். அவர் சுட்டதில் எதுவும் யாரும் காயமடைஞ்சாங்களா? அது சகர கொட்டகையில் பாய்ந்து விட்டது. இதுவும் விசாரிக்கப்படும் சிபிஐயால். அதில் அந்த கொலைக்கு காரணமானவர்கள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது. என்ன காரணம்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. வழக்கு சிக்கிச்சுன்னா அந்த வழக்கை ப்ரொஃபஷனலாக நீதிமன்றம் பாராட்டும்படி விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஐ அந்த ஏஜென்சியோட தன்மை. அது ஒரு சின்ன துரும்பு விடாமல் தோண்டிடுவாங்க.
நான் சிபிஐயில் பணியாற்றிய பல அதிகாரிகளோடு பழகியிருக்கிறேன். அதனால் சிபிஐ எப்படி செயல்படும் என்பது எனக்கு தெரியும். ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அது அரசியல் பின்புலம், செல்வம், வாலி எல்லாம் பின்னால், அது தனி, அதை பார்த்துக்குவாங்க. அந்த வழக்கில் இருக்கிற குற்றவாளி தானே இவர். அப்போ இவர் ஏன் கொல்லப்படுகிறார்? விசாரிப்பாங்களாங்க சார்? எப்படி விசாரிக்காமல் தவிர்க்க முடியும் என்று நான் கேட்கிறேன். இந்த கேஸில் ஒரு அக்யூஸ்டுமா? அவன் தப்பிச்சு போனான்னு சொல்கிறீங்க. எப்படி தப்பிச்சு போனான்? இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன் தானே, எப்படி தப்பித்து சென்றான்? நிச்சயமாக இது விசாரிக்கப்படும். சரியா? எப்படி அவர்கள் உறுதியாக மாட்டுவார்கள் என்று நான் சொல்கிறேன் என்றால், அந்த சம்பவ இடத்துக்கு அப்போது சட்டம் ஒழுங்கு ஜேசியாக இருந்த டாக்டர் விஜயகுமார், எஸ்பி திரு சிபி சக்கரவர்த்தி, இன்னும் சில அதிகாரிகள் எல்லாம் அங்கே போய் பார்வையிடுகிறார்கள். இவங்கெல்லாம் விடிய காத்தால 1:30 மணியே போயிட்டாங்க. அங்கே அத்தனை பேரோட டவர் லொகேஷன் அந்த சம்பவத்தில் காட்டும். அப்போது அங்கே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அடுத்ததாக அந்த புல்லட்டு காயம், குண்டு காயம் ஒருவன் உடம்பில் எப்படி பாய்ந்தது என்பதற்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு அந்த ஃபாரன்சிக் இதில். இப்போ உன்னை இப்படி சுற்றேன்னா குண்டு இங்கே பாஞ்சு இப்படி போகணும், அதோட ட்ராவல் டைரக்ஷன் இருக்குது. மேலேருந்து சுட்டிருக்காங்க, உட்கார வச்சு சுட்டிருக்காங்க, அதில் மாட்டிக்கொள்வார்கள். இன்னொன்று அதில் 10 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தனித்தனியாக விசாரிச்சாலும் சொல்லுவாங்க, சார் இவர் தான் சார் சொல்ல சொன்னாங்க, கையை கட்டி தான் சார் சுட்டோம் சொல்லுவாங்க. சிபி சக்கரவர்த்தியோ டாக்டர் விஜயகுமாரையோ பிடித்து உழுக்கும் போது அருணை கை காட்டுவார்கள். அவங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம்? கை காட்டி விடுவார்கள். கடந்த காலங்களில் இதற்கான வரலாறு இருக்கிறது. குஜராத்தில் இதே போல போலி என்கவுண்டர்களை செய்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். அதில் அமித்ஷா சம்மந்தப்பட்டிருப்பதால் மொத்த வழக்கம் போச்சு. ஆனால் சிபிஐ பிடிச்சிட்டாங்க. அது நடக்கப் போகிறது. அதோடு சேர்த்து முத்து சரவணன், சண்டே சதீஷ், அஜித் ஆகியோருடைய என்கவுண்டர், காக்கத்தோப்பு பாலாஜி, அப்புறம் சிசிங் ராஜா, இந்த என்கவுண்டர்களும் சேர்த்து சிபிஐ விசாரிக்காது. விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அப்போ இந்த அருண் அவர்களுக்கு இது போல் கொலை செய்வது சர்வசாதாரணம். இந்த கொலை நடந்த பிறகு ஃபஸ்ட் என்கவுண்டர் தருவாங்க. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம். கூப்பிட்டு என்ன மொழிப்பா சொல்லு, எத்தனை லாங்குவேஜ் தெரியும் உனக்கு சொல்லு என்று கேட்பார்கள். அதனால் இவர் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சு, முடிவு வந்துடுச்சு. அந்த குற்றப்பத்திரிக்கையை ரத்து செய்ய தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு சார். அதனால் ஏதாவது பின்னடைவு இருக்காங்க சார்? எந்த பின்னடைவும் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தோடு விளக்கினால் உங்களுக்கு எளிதாக புரியும். அஜித் குமார் மரணத்தை எந்த ஏஜென்சி விசாரிக்கிறது? சிபிஐ விசாரிக்கிறது. நீதிமன்றம் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியது. தாக்கல் செய்தார்களா? செய்தார்கள். யார் மீது போட்டார்கள்? சிறையில் இருக்கக்கூடிய அந்த 5 காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். இதோட வழக்கு முடிந்து விட்டதா? நிக்கிதா மேலேயும் போட்டாங்க. இது முதல் குற்றப்பத்திரிகை. சிபிஐயோட ஸ்டைலு அடுத்தடுத்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வார்கள். இதோடு இது நின்று விடாது. ஸோ இது ஒரு சார்ஜ் ஷீட்டு. இன்னொன்று, கோர்ட் ஹாஸ் எம்பவர்ட் தி ஏஜென்சி டு கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் பழைய இன்வெஸ்டிகேஷனே தப்பு என்று தெரிகிறது, முடிந்து போய்விட்டது. ஒன்ஸ் கோர்ட் ஆர்டர் ஆகி ஏஜென்சிக்கு போயிடுச்சுன்னா தேவ் காட் ஃபுல் பவர். நான் கூட நினச்சேன்னா இப்போ குற்றப்பத்திரிகை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க எது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களோ அதுலேருந்து தொடங்கணும், அதுலேருந்து தான் தொடங்குவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த அக்யூஸ்டுகளெல்லாம் விசாரிக்கும் போது, சார் அவன் அப்படி மாற்றி சொல்லியிருக்கான், போலீஸ் இப்படி தப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நீ விசாரித்து சரி செய்யணுமா இல்லையா? அப்போ அவங்க எழுதுனதை நாங்கள் தொடவே மாட்டோம்னு சொன்னால் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னாங்க சார், திருமதி ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருந்தாங்க அரசியல் தொடர்புகள் இந்த கொலையில் விசாரிக்கப்படவே இல்லை அப்படின்னு. அப்போ அதெல்லாம் விசாரிப்பாங்கல்ல சார்? ஆமாம், வாலிகாரர் மட்டும் வர அரசியல் கோணமே இதில் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்களா? எது அரசியல் கோணம்? நாகேந்திரன் ஏன் இறந்தார்? நாகேந்திரனை ரேலா மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஏன் பதில் மனுவை தாக்கல் செய்தது? ரேலா மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை கொடுங்கள் என்று உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு போட்ட பிறகும் நாகேந்திரனை ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது யார்? ஸோ கிட்டத்தட்ட 1 மாசமா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்கன்னு சொல்லி கூட மாற்றாமல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலே வச்சுருந்துருக்காங்க சார். ஏன் இந்த உத்தரவு ஏன் பின்பற்றப்படவில்லை? இப்போ நாகேந்திரன் இறக்க வேண்டும் என்று விரும்பினீர்களா? நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாததன் காரணம் என்ன? இதெல்லாமும் இதில் வரும். ஏன்னா நாகேந்திரன் இந்த கேஸில் அக்யூஸ்ட். ஒரு கேஸில் கதை முடிஞ்சு. அவர் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக அமரலாம் என்று அவர் கொண்டிருந்த கனவில் மண் விழுந்து விட்டது. சார், திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மேலேயும் தான் திருமதி ஆம்ஸ்ட்ராங் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. அவரை கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? 100% வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக வாய்ப்பு இருக்கிறது. கைது செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக தம்ப்நெயில் மாற்றாதீங்க. சிறை செல்லும் அருண் தான். தமிழக பிஎஸ்பியோட தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், இந்த பிஎஸ்பின்ற கட்சி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஃபேமஸாக இருக்காங்க. தமிழக காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகை இவருடைய கொலைக்காக கூப்பிட்டு விசாரிக்கப்படும் போது இதை
பிஎஸ்பி கண்டிப்பாக அரசியலாக்கும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து திரு செல்வ பெருந்தகை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் அது அந்த கட்சிக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? சரி, அப்படி செல்வ பெருந்தகையை மாற்றக்கூடாது என்று தமிழக காங்கிரஸார் போராட்டம் நடத்தும் நிலையிலா இந்த கட்சி இங்கே இருக்கிறது? பட்டாசு வெடிப்பாங்க சத்தியமூர்த்தி பவனில். சாதி என்ற ஒற்றை அடையாளத்தில் தானே அந்த பதவியில் அவர் ஒட்டி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா வேறு என்ன தகுதி? சுதந்திர போராட்ட தியாகி அவர் உப்பு சத்தியாகத்தில் கலந்துக்கிட்டாரா? அல்லது காங்கிரஸ் கட்சிக்காக தன் உடலையே வருத்தி உழைத்து தியாகியாகி இந்த பதவிக்கு வந்திருக்கிறாரா? காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தவரா? 5 கட்சி அமாவாசை தானே இவர். எது வச்சிருக்கணும்? இந்த நேரத்தில் தான் எதிரிகள் தங்கள் கத்திகளை கூர்மையாக்கி எங்கே சொருக வேண்டுமோ அங்கே சொருகுவார்கள். ஸோ வெறுமனே இந்த வழக்கு சிபிஐக்கு சென்றது என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. பல பாரதூர அரசியல் விளைவுகளையும் ஏற்படுத்தத்தக்கது இந்த வழக்கு. கமிஷனர் அருண் அவர்களும் இதில் வந்து விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஜெயிலுக்கு போவார்ட்ட நீங்க நம்ம வெறுமனே விசாரணையை பற்றி மட்டும் பேசுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. ஒரு நிமிஷம் இருங்க சார். விசாரணைனா சிறையில் வச்சு விசாரணை வைப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் கைது ஏமா கொலை கேசுமா? நான் என்னமோ என் விருப்பத்தை சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அப்படி நினைக்கல. முதல்ல விசாரிப்பாங்க, அது உண்மையானா தானே கைது பண்ணி ஜெயிலில் வைப்பாங்க. நான் தான் இவ்வளோ தூரம் எப்படி திருவேங்கடத்தை கஸ்டடியில் எடுத்து சுட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதில் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா? சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ரைட்டு தான் சார். ஆதாரங்களை சேகரிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும்ல சார்? டைம் ஆகும். நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்கலாம் நான் சொல்ல. டைம் ஆகும், ஆனால் உறுதி, அதில் சந்தேகம் வேணாம். சென்னை மாநகர கமிஷனர் மேலேயே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும்ன்ற அடிப்படையில் திமுக அரசு அவரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார். நல்ல அரசாக இருந்தால் எப்போதும் மாற்றி இருக்கும். சுமாரான அரசாக இருந்தால் இப்போது மாற்றும். விளங்காத அரசு எப்போதும் மாற்றாது. அரசின் ஒரு மிகப்பெரிய மாநகரத்தின் காவல் ஆணையர் சிபிஐயால் விசாரணைக்கு அழைக்கப்படுவதை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க போகுது. எப்போ சார் அழைச்சி விசாரிக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுமா. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு எப்படின்னு 2 வீக்ஸ் ஆகிருக்கும். இன்னும் வந்து சிபிஐ டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. தெர் இஸ் நோ ஸ்டே. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன் கண்டினியூ. சிபிஐ கேன் கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டாங்க. இனிமேல் பேப்பர்ஸ் வாங்கிட்டு விசாரணை தொடங்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களே ஏதாவது ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து அனுப்புவீங்க போல சிபிஐக்கு. அப்புறம் வேறு என்ன தான் வேலைன்னு எனக்கு நினச்சிட்டு இருக்க? 20 கேஸ் பொய் கேஸ் போடுவேன். ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் பைக்கை நடுராத்திரி 12 மணிக்கு தூக்கிட்டு போவேன். விசாரணைன்னு கூப்பிட்டு தினந்தோறும் டார்ச்சர் பண்ணுவேன். குடியிருக்கிற வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி மிரட்டுவேன். விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்காதுன்ட்டு பேசுகிற பைத்தியத்தை ஏவி விடுவார். நான் இன்னும் ஒன்று மாதிரி சட்டவிரோதமாக செய்கிறேன், இது என் கடமை. அப்போ பதிலுக்கு இந்த ஆதாரத்தை எடுத்து சார் கொலை குற்றவாளி சார் கைது பண்ணுங்க சார்ன்ட்டு சொல்ல மாட்டேன்னா? சிபிஐ எல்லா அதிகாரியும் தெரியும் எனக்கு. அண்டு சிபிஐ எப்படிப்பட்ட ஏஜென்சினா ஆதாரங்கள் எங்கே இருந்தாலும் வந்து சேகரித்துக் கொள்வார்கள். இவங்க மாதிரி தேடி வரட்டும்லாம் வந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்குதுன்னு சொன்னால், முக்கியமான கேஸ் இருக்குதுன்னு சொன்னால் ப்ராப்பராக போய் உட்காந்து சார் சிபிஐ டிஎஸ்பி நான் சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி இங்கே ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு, இந்த டிஎஸ்பி விசாரிக்காமல் விட்டுட்டாருன்னா அந்தளவுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. நிதிஷ்ன்ற ஒரு ஆள் முக்கியமான சாட்சி சார், அவர்கிட்ட தகவல் இருக்குது, இந்த டிஎஸ்பி அதை நிதிஷை கூப்பிட்டு விசாரிக்கலன்ட்டு உயரதிகாரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா செத்தார் அந்த ஐயோ. ஸோ அதை விசாரிச்சுட்டு நிதிஷை விசாரித்தா நிதிஷ்க்கு எதுவும் தெரியலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடணும். இதனால தான் உண்மையை எடுத்துருவாங்கன்ற. அதுக்கப்புறம் இந்த சம்பவ செந்தில்லாம் வேற காணோம், அவரெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சம்பவ செந்திலே வந்து சரணடைந்தாலும் வியப்படைவதற்கு இல்லை. ஏன்னா சம்பவ செந்திலுக்கு கொலையை செய்தவர்களே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள் என்ற அச்சம் அவருக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், திருவேங்கடத்தை சுட்டாங்க, நாகேந்திரனை சுடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஜெயிலில் சோத்தில் வசத்தை வச்சு கொண்டுட்டாங்கன்ட்டு அவர்கள் குடும்பத்தினர் சந்தேகப்படுகிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தேன். அப்போ சம்பவ செந்திலுக்கு நம்மளையும் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்து தப்பிக்க விடும்போது சுட்டுட்டான் என்று இவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த அச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்குது சார் கன்ஃபார்ம். இப்போ சிபிஐ இதை செய்ய மாட்டாங்க. இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் தே டோன்ட் டூ. இன்னொன்று, நாகேந்திரன் இறந்து போயிட்டாருங்க சார், அவர் ஒரு முக்கியமான விட்னஸ்ஸு. இது இந்த வழக்குக்கு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? சிபிஐ ஹேஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தி ட்ரூத். நாகேந்திரனோடு சிறையில் இருந்தவர்களை விசாரித்தால் சில தகவல்கள் தெரிய வரும். நாகேந்திரன் யாரோடு பேசினார், அவர் கூட யார் இருந்தார், அங்கே நாகேந்திரனோட பிளாக்கில் சிறை காவலர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் விசாரிப்பார். ஒரு அவுட்லைனை வச்சு ஸ்கெட்ச் கண்டுபிடிச்சு சிறை கைதிகளை விசாரித்தாலே சொல்லிடுவாங்க சார். பட் நானே என்னை உள்ளே வச்சுருக்கீங்க, உண்மையை சொல்ல மாட்டேன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, வந்துடும். தினம் ஹவு டு கெட் த ட்ரூத். அதனால் சிறப்பான தரமான பல சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்க காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரம் பிறந்தது போல் நேற்று ஒரே நாளில் எத்தனை நல்ல தீர்ப்புகள். 4ஆம் நம்பர் கோர்ட்டு திமுகவோட தலையெழுத்தை மாற்றி அமைத்து விட்டது என்றே சொல்லலாம். திமுகவுக்கு 7.5 மாதிரி. நிச்சயமாக நமக்கும் 7.5 வந்துச்சு, திமுகவுக்கும் 7.5.